அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்த. நண்பர்களே, அருமையான வியாழக்கிழமை, எம்பெருமான் குருநாள். எல்லோரும் மகிழ்ச்சியாக இன்புற்று மகிழ்வோடு பல்லாண்டு 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 வாழ என் அப்பன் சொக்கநாதனோடும் என்னுடைய குருநாதர் தம்பிரான் சிவகியரோடும் இருந்து அருள் புரிய வேண்டுமென உங்கள் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறேன். நன்றி நன்றி நன்றி. எல்லோரும் மகிழ்ச்சியா இருங்க. எல்லாருக்கும் இந்த குருநாள் வாழ்த்துக்கள் உண்டு. எல்லாரும் இன்புற்று மகிழ்வோடு இருங்க. தீபாவளி 4 நாள் தான் இருக்குது. குழந்தைகளுக்கு பிடித்தமானதெல்லாம் வாங்கி கொடுங்க. ரொம்ப ஆடம்பர செலவு பண்ணாம கொஞ்சம் தேவையான செலவுகள் மட்டும் செய்து கொள்ளுங்கள். சில விஷயங்கள்லாம் நமக்கு ஆசைப்படும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும், பின்னாடி இஎம்ஐ கட்டும் போது ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதனால ரொம்ப பெருசா பட்ஜெட் போடாம நம் வரவுக்குள் செலவு செய்து கொள்ளுங்கள். ரொம்ப கடன் வாங்காதீங்க. பின்னாடி ஒரு நாள் தீபாவளி மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாம் நீங்க வெடிவெடித்த வெற்று காகிதம் போல் சற்று பெருமையாகிவிடும். அதனால எல்லா நாளும் தீபாவளியா இருக்கணும்னா நம்முடைய வரவுக்குள்ள செலவு பண்ணுங்க. நம்ம தேவையோ அதுக்கு வாங்கிக்கிங்க. நமக்கு போதும், ஒரு 35 டிவி போதும், 35 டிவி போதும். கடைக்காரன் விற்கிறதுக்கு 1008 சொல்லுவான். 45 டிவி ஓகே, 55 டிவி ஓகே, 65 டிவி வாங்கி மாட்டினீங்கன்னா அப்படிலாம் என்ன தியேட்டருக்கு போனா அங்க எத்தனை பெரிய இன்ச்சு பெரிய ஸ்கிரீனு போனா பாட்டு வர வேண்டியதான், வேலையே முடிஞ்சு போச்சு. சின்னதா பார்த்தா என்ன, பெருசா பார்த்தா என்ன, என்ன புரியுமோ நமக்கு அதான் புரியும். இப்ப என்ன பெரிய டிவியில பெருமாள் படத்தை பார்த்த உடனே பெருமாள் உள்ளுக்குள்ள கையை விட்டு இருந்தாப்பா 1 லட்ச ரூபா வச்சுக்க நான் கொடுத்துட போறாரு. இப்பெல்லாம் கிடையாது. நமக்கு என்ன தேவை, நம்மளால 35 டிவி வாங்க முடியும், வாங்கிக்கிங்க. பக்கத்து வீட்டுக்காரன் 55 டிவி வாங்கினா அவன் வாங்கிட்டு போறான். அவனுக்கு அருளப்பட்டது 50 இன்ச்சு, நமக்கு அருளப்பட்டது 30 இன்ச்சு அப்படின்னு சொல்லி என்ன தேவையோ அந்த தேவைக்கு செலவு பண்ணுங்க. ட்ரெஸ் எடுக்கும் போது அதே மாதிரி தான். வருஷத்துல ஒரு நாள் தான் எடுக்கிறோம் அப்படின்னு நினைக்காம வருஷம் பூரா போடுற மாதிரி கூட ட்ரெஸ் எடுங்க. பெருசா தேவையில்லா செலவு பண்ணாதீங்க. இந்த செலவு பண்ணி இந்த பட்டு புடவைகள்லாம் மடிச்சு பீரோல வைக்காதீங்க. அதை அடுத்த வருஷம் கூட எடுத்து கட்ட மாட்டீங்க. ஏன்னா திரும்ப நாங்க அடுத்த வருஷத்துக்கு வேற புடவை வாங்கி கொடுத்துறோம். நிறைய புடவைகள் அங்கே தூங்கி கொண்டிருக்கின்றன. அந்த தூங்கி கொண்டிருக்கிற புடவைகள் எல்லாம் என்று விழிக்கும் என்று பல ஆண்களுக்கு தெரியவே இல்லை. இது ஆண்களில் ஒருவனாக சொன்னது, குருநாதனாக கிடையாது. அதனால பார்த்து செலவு பண்ணுங்க. பாவம், நம்ம பசங்க எல்லாம் ரொம்ப பாவம், ரொம்ப போட்டு சிரமப்படுத்திடாதீங்க. வாங்க, திதி யோகம் கரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். உலக உணவு தினம், அருமையான விசுவாவசு வருடம், புரட்டாசி மாதம் 30ஆம் நாள் பிற்பகல் 2:38 வரைக்கும் தசமி, பின்பு ஏகாதசி, மாலை 5:08 வரைக்கும் ஆயில்யம், அதன் பின்பு மகம், காலை 7:41 வரைக்கும் சாத்தியம், அதன் பின்பு சுபம். சாத்தியம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பரணி, யோகி சுக்கிரன். அவயோக நட்சத்திரம் விசாகம், அவயோகி குரு. சுபம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் கார்த்திகை, யோகி சூரியன். அவயோக நட்சத்திரம் அனுஷம், அவயோகி சனி பகவான். அதிகாலை 3:01 வரைக்கும் வனிசை சூரியன். அதன் பின்பு பிற்பகல் 2:38 வரைக்கும் பத்திரை கேது. அதன் பின்பு பவாகரணம் செவ்வாய். வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவு தினம். அப்படி சொல்லவே கூடாது. வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கில போட்ட தினம். இந்த முட்டா பசங்க வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிட்ட தினம். கயத்தார் பக்கத்துல நம் நாட்டுக்காக உழைத்த ஒரு மிகப்பெரிய அரசனை, ஒரு வீரனை தூக்கில போட்டு கொன்ன நாள் இன்னைக்கு. அதை ஏன்னு கூட கேட்காம உட்கார்ந்து இருந்தோம் பாத்தீங்களா? நாம் தான் தமிழர்கள், பெருமையாக சொல்லிக் கொள்ளுங்கள். தமிழகத்தை அழிப்பதற்கு வேறு ஒருவன் எங்கிருந்துமே வர வேண்டாம். வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆன்மால நம்மளை மன்னிக்கவே மன்னிக்காது. சரிங்களா? அதுக்குள்ள ரொம்ப உள்ள போனா டென்ஷன் ஆயிடுவா. அதனால வாங்க கிரக சூழ்நிலையில பார்த்தரலாம். குரு மிதுனத்துல, சந்திரன் கடகத்துல, கேது சிம்மத்துல, சூரியன் சுக்கிரன் கன்னியில, புதன் செவ்வாய் துலாம்ல, ராகு கும்பத்தில், சனி பகவான் மீனத்தில். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது. பொன்னான காலை வேளை. அரசியலில் தூங்குகிறது இந்த வியாழக்கிழமை. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். குருதட்சணாமூர்த்தியை வணங்கிட்டு இந்த நாளை தூங்குங்க. எல்லாமே இன்று வெற்றியே. 100% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யலாம். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயிலில் இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு 25% காரிய வெற்றியே கொடுக்கும். அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றியோடு இந்த நாளை துவங்குகிறீர்கள். மிகவும் சிறப்பான ஒரு நாள் வியாழக்கிழமை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. மதியம் சிறப்பாக இருக்கிறது. 4ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம்
உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இருக்கிறது, எடுக்கக்கூடிய காரியத்தில் 75% வெற்றி. உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் துயிலில் துவங்குகிறது, 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது, முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள், 100% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை, 50% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் ஊன், 75% காரிய வெற்றி. மாலை நேரம் சிறப்பாக இல்லை 5ஆம் ஜாமம், அதனால் முக்கியமான வேலை இருந்தால் 6ஆம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 6ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில், 25% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை, 50% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை, 10ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் மிக மிக ஒரு அருமையான ஒரு நேரமாக இருக்கிறது. எதை துவங்குவதாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தை துவங்குங்கள், மிகப்பெரிய ஒரு வெற்றியாக உங்களுக்கு இருக்கும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. ஸோ கோழி வியாழக்கிழமை படுபட்சி, தேய்பிறை வியாழக்கிழமை கோழி படுபட்சி. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்து கொள்ளலாம். முக்கியமான சந்திப்புகள், முக்கியமான பேச்சுக்கள், முக்கியமான பண வரவு செலவுகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருந்துச்சுன்னா நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம். வியாழக்கிழமை அன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு பிறருக்கு உணவு கொடுத்துட்டு பிறருக்கு அன்னதானம் செய்து இந்த நாளை இறை வழிபாட்டோடு துவங்குங்கள், இறை வழிபாட்டோடையே நிறைவு செய்யுங்கள். முக்கியமான வேலைகள் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் சிறப்பாக இல்லை, வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் குருதட்சிணாமூர்த்தியை துவங்கிட்டு முதல் 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. 3ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு, 100% காரிய வெற்றியை கொடுத்துரும். 4ஆம் ஜாமம் நடை, 50% வெற்றி. 5ஆம் ஜாமம் ஊன், 75% வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள். 7ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்களுக்கு ஊன், 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில், 25% மட்டுமே காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது, பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு 50% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தன்.